ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்துடுவோம். பிகாஸ் சர்வீஸ்ட் அப்பார்ட்மெண்ட் வரவங்க யூஸ்வலி தே ஸ்டே ஃபார் 2-3 days, ஸோ தே நீட் வாஷிங் மிஷின் ஃபார் தட் திங். கிச்சனை பொறுத்த வரைக்கும் வி கிவ் ஆல் த எக்யூப்மெண்ட்ஸ் நீடட் டு குக். அதாவது ஒரு கேஸ் ஸ்டவ் கொடுக்கலாம், பட் சேஃப்டி பர்பஸ்க்காக நாங்கள் அதை அவாய்ட் பண்ணோம். ஏன்னா வர கெஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. த ரிஸ்க் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால வி அவாய்ட் கேஸ் ஸ்டவ். வி கிவ் ஒன்லி இண்டக்ஷன் ஸ்டவ். அதே ஒன்றுக்கு 2 கூட கொடுத்துருவோம். இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுத்துருவோம், ஓவன் கொடுக்குறோம், ஒரு டோஸ்டர் கொடுப்போம். இப்போல்லாம் எங்கேயாவது வெளியில் டூர் போகிறோம் அப்படின்னா போய் தங்குற இடம் ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாரும் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே நிறையா பேர் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு காலி இடமாகட்டும், இல்லை அவங்களோட பில்டிங்கில் ஒரு ஸ்பேஸ் காலியாக இருக்குது அப்படின்னா அதை ஹோம் ஸ்டேவாக மாற்றி ஒரு பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதை எல்லாராலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. ஏன்னா இதுக்குன்னு சில டாக்டிக்ஸ் இருக்குது. எப்படின்னா வர்ற கஸ்டமரை எவ்வளோ அழகாக நம்ம ஏற்றா அவங்களுக்கு வந்து இன்னும் இம்ப்ரெஸ் ஆகி அவங்க மூலியமாக இன்னும் நிறையா பேரை நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும், நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சில பேர் மட்டும்தான் இதை யூனிக்காக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் பாண்டிச்சேரி பே ஹோம்ஸை சேர்ந்த மணிவண்ணன் அண்ட் ஃபேமிலி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சில யூனிக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்களோட ஹோம் ஸ்டே பிஸ்னஸை அழகாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஹோம் ஸ்டே பிஸ்னஸில் எந்த மாதிரியான சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணால் மற்ற காம்படிட்டர்ஸ் விட நம்மளாலையும் ஷைன் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை எனக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க. வெல்கம் டு பாஸ்வாலா பிசினஸ் தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். ஸோ பொதுவாக சொல்லணும்னா there are 3 types of accommodation. நான் சொன்ன மாதிரி ஒரு ரூம் டைப், ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் டைப், ஹாஸ்டல் டைப். ஸோ நம்ம எந்த மாதிரி கெஸ்ட்டு என்ன மாதிரி கேட்டர் பண்ணுறோன்னு பொறுத்து அம்யூனிட்டிஸும் சேஞ்ச் ஆகும். ஜஸ்ட் கிவிங் அ ரூம் வித் அன் அட்டாச் பாத்ரூம்னா அவங்களுக்கு வந்து ஒரு கெட்டில் ஃபார் தர் பர்பஸ், அதாவது ஒரு சிம்பிளாக கொடுக்கணுன்னா ஒரு கெட்டில், ஒரு டோஸ்டர் அந்த மாதிரி கொடுக்கலாம். ப்ளக் பாய்ஸ் அஃப்கோர்ஸ் இருக்கணும், பிளான் பண்ணியிருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி. தென் வாட்டர் ஜக்ஸ் வித் டம்ளர்ஸு அண்ட் டவல்ஸ், லினன், இது வரைக்கும் கொடுத்தா போதும். தே கேன் மேனேஜ். இதே ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டாக கொடுக்கும்போது வி ஆர் சப்போஸ் டு கிவ் லினன், அவங்களுக்கு வந்து டவல்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். அதர் தென் வாட் வி ஆர் யூஸிங் ஃபார் த பெட்ஸ் அண்ட் ஆல், அது எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்குறது வந்து டவல்ஸ். வாட் வி ஆர் கிவிங் இன் அவர் ஹோம் ஸ்டேஸில் வி ஆர் கிவிங் டவல்ஸ். டாய்லெட்ரிஸ் கொடுக்குறோம், லைக் ப்ரஷ், பேஸ்ட், சோப்பு, எவ்ரி திங் வி கிவ் தம் ஃபார் தர் யூஸ். தட் இஸ் ஃபார் டாய்லெட்ரிஸ். இப்போ வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டிவி அவசியம் தேவை. எய்தர் யூ கேன் கிவ் இன் இண்டிவிஜுவல் ரூம்ஸ் ஆர் யூ கேன் கிவ் இன் அ காமன் ஹால். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். நாங்கள் வந்து இண்டிவிஜுவல் ரூம்ஸ்க்கே ஒரு டிவி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நம்ம ஹோம் ஸ்டேஸில். தட் இஸ் அ மஸ்ட். தே ப்ரெஃபர் டு ஹாவ் அ டிவி. எவ்வளோ பெருசாக கொடுக்குறீங்களோ அவ்வளோ நமக்கு நல்லது. லைக் 49 inches, 50, அதனால் நல்லாயிருக்கும். அண்டு ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்துடுவோம். பிகாஸ் சர்வீஸ்ட் அப்பார்ட்மெண்ட் வரவங்க யூஸ்வலி தே ஸ்டே ஃபார் 2-3 days, ஸோ தே நீட் வாஷிங் மிஷின் ஃபார் தட் திங். கிச்சனை பொறுத்த வரைக்கும் வி கிவ் ஆல் த எக்யூப்மெண்ட்ஸ் நீடட் டு குக். அதாவது ஒரு கேஸ் ஸ்டவ் கொடுக்கலாம், பட் சேஃப்டி பர்பஸ்க்காக நாங்கள் அதை அவாய்ட் பண்ணோம். ஏன்னா வர கெஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. த ரிஸ்க் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால வி அவாய்ட் கேஸ் ஸ்டவ். வி கிவ் ஒன்லி இண்டக்ஷன் ஸ்டவ். அதே ஒன்றுக்கு 2 கூட கொடுத்துருவோம். இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுத்துருவோம், ஓவன் கொடுக்குறோம், ஒரு டோஸ்டர் கொடுப்போம், தென் கெட்டில் அஃப்கோர்ஸ். ஸோ இது அல்லாமல் அவங்க குக் பண்ணுறதுக்கு நார்மலாக ஒரு கிச்சனில் இருக்க வேண்டிய பொருட்கள் லைக் குக்கர், டவா, தென் ஒரு பேன், வெசல்ஸ், எவர்சில் வெசல்ஸு, உடன் ஸ்பூன்ஸு, அந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரு மீல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். தட் இஸ் தட் திங். அண்ட் தே கேன் ஹேவ் வாட் வி கிவ் ஃபார் ஃப்ரீ இஸ் திஸ் காஃபி பவுடர், டீ பவுடர், சுகர், இதெல்லாம் வந்து அவங்க ப்ரிப்பேர். மில்க் ஆல்சோ வி ஆர் கிவிங் மில்க் ஆல்சோ. அந்த ஃபஸ்ட் டே வரும்போது அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி மில்க்கு கொடுத்துருவோம். அண்ட் ஃபர்தர் பிரெட் கொடுக்குறோம். பிரெட்டு, ஜாம், பட்டர் கொடுப்போம். இல்லை இன்ஸ்டெட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிவிங் தம் லைக் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் நாம் கொடுக்குறதுக்கு பதிலாக அவங்களுக்கு இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருவோம். ஸோ தே கேன் ப்ரிப்பேர் ஃபார் த ஓன் இஃப் தே வாண்ட் டு. ஸோ அலாங் வித் பிரெட் வி கிவ் பிரெட், ஜாம், பட்டர் அண்ட் மேகி பேக்கெட்ஸ் கொடுத்துருவோம். திஸ் அண்ட் ஆல் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம்.
ஃபர்தர் அவங்க ஆக்சுவல் குக்கிங் பண்ணணும்னா நியர்பை நிறைய ஸ்டோர்ஸ் இருக்கிறதுனால they can get what they want and they can cook in their they can like their ஆட்டா வச்சு சப்பாத்தி பண்ணிக்கலாம், ரைஸ் வாங்கி, if they have kids or old people accordingly they can cook for themselves. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நாங்கள் சப்ளை பண்ணிடுவோம். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் மீன்ஸ் they can stay and they can use the kitchen and other amenities provided. ஸோ இது வந்து ஒரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ பேஸ் டேஸில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா அந்த ஃபுல் ஃப்ளெஜ் கிச்சன் தேவை கிடையாது. இது வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம பேண்ட்ரி மாதிரி கொடுக்குறோம். தே கேன் மேக் தர் ஓன் டீ காஃபி. அதுக்கு தேவையான பொருட்கள் காஃபி பவுடர், டீ பவுடர், மில்க் பவுடர், கெட்டில், இண்டக்ஷன் ஸ்டவ். தே கேன் குக் சிம்பிள் மீல் லைக் ஆம்லேட் போட்டுக்கலாம், மேகி நூடுல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் வாட் தே நீட் இன் திஸ் டைப் ஆஃப் அகாமடேஷன் வந்து ஹாஸ்டல் டைப் ஆஃப் அகாமடேஷன் ப்ரொவைடிங் பேசிக்ஸ் ஃபார் their own use. ஆமாம், இது வந்து பேண்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஃபார் டிமாண்ட் பொறுத்து நம்ம டவல்ஸும் லினனும் கொடுக்குறோம். சம் ப்ரிஃபர் டு ஹாவ் their own டவல்ஸ். அவங்க கேட்டால் நாங்கள் அது ப்ரொவைட் பண்ணுறோம், லினன் ப்ரொவைட் பண்ணுறோம். இது இல்லாமல் வர எல்லா கெஸ்ட்டும் டென்டல் கிட்டு கொடுத்துட்றோம். தட் இஸ் ஒரு டூத் ப்ரஷ் அண்ட் பேஸ்ட். ஹாஸ்டல்லையும் தரீங்களா? ஆமாம், அங்கே வந்து ஆக்சுவலாக நம்ம டாய்லெட்ஸ் பாத்ரூம்ஸ்லேயே வச்சுடுவோம். இங்கே வர கஸ்டமர் கையிலே கொடுத்துடுவோம். ஸோ ஆன் என்ட்ரி இட்ஸ் தேல் பி கிவன் அ டென்டல் கிட். பொதுவாக ஹாஸ்டலில் தர மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. that's what I'm telling. No, we should stand a little unique among other. ஒரு டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டென்டல் கிட்டு கொடுக்குறோம் நாங்கள். அது லம்சமாக ஆர்டர் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அந்த அப்புறம் வந்து அதான் இந்த வாஷ்ரூம்ஸில் வந்து we are having dispensers for shower gel and shampoo. பிகாஸ் ஒரு பார் சோப்லாம் கொடுத்தா ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் வேஸ்டேஜ் நிறைய வேஸ்ட் இருக்கிறதுனால we avoid that. We started giving shower gel and shampoo in dispensers. ஸோ ஒரு ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கூட யூனிக்கான பாயிண்ட்ஸ் ஆனே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம கஸ்டமர்ஸுக்கு இந்த நைட் டின்னர் குக் பண்ணி கொடுக்குறது, ஒரு ஹோம் ஃபீல் கொடுக்கறது, இந்த ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணி கொடுக்குறப்போ அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான அந்த ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸை நம்ம வந்து அவைல் பண்ணி கொடுக்குறப்போ அது எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச இடமா மாறுது. அந்த மாதிரி சில யூனிக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணால் உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஹோம் ஸ்டே பிஸ்னஸை ரொம்ப அழகாக பண்ணணும், ஸ்ட்ரக்சர்டாக பண்ணணும் அப்படின்னா இது மட்டுமே பத்தாது. இதை எப்படி நம்ம பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டா தான் உங்களாலையும் அதை பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் நம்ம பாஸ்டல் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஹோம் ஸ்டே கோர்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், முழு வரத்தை கற்றுக்காங்க. இப்போ வாங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த கேபின்ஸில் இந்த டாம்ஸ்லாம் வந்துட்டு அவங்க லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த ஹாஸ்டல் டைப்பில் we have to give a locker. ஏன்னா இது வந்து இந்த கேபின்ஸ் வந்து ஒன்ஸ் அ குரூப் வந்தால் நம்ம கேபின் கீ கொடுக்குறோம். பட் சோலோ ட்ராவலர்ஸ் வரும்போது we can't give a கேபின் கீ கொடுக்க முடியாது. அதர் பெட்ஸ் have to be occupied. So we give lockers. இப்போ நம்மக்கிட்ட 26 பெட்ஸ் இருந்தால் 26 லாக்கர்ஸ் இருக்கும். ஸோ we have named the bed accordingly and the locker accordingly. இப்போ ஒரு பெட் ஃபர்ஸ்ட் பெட் ஃபில்அப் பண்ணால் அதுக்கு உண்டான லாக்கர் அவங்க இட்ஸ் ஃப்ரீ, இட்ஸ் நாட் ஆன் பேமெண்ட் பேசிஸ் கிடையாது. It comes along with the tariff for the bed. So we give them a locker. அதில் வந்து அவங்க ஒரு பேக் பேக் ஃபுல்லாக வைக்கிற அளவுக்கு டெப்த்தோ லென்த்தோ இருக்கும். They can keep that bag, not a suitcase மாதிரி வைக்க முடியாது. பேக் பேக்கர்ஸ் ஃபுல்லாக வச்சுக்கலாம். And their valuables they can have the key till they check out. Nice. அவங்க வந்து உள்ளே வந்து ஒரு ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஸ்பேஸ் கன்ஃபைன்டாக இருக்கிறதுனால they can keep their luggage outside and என்ன தேவையோ அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாக்கர்ஸ் ஆர் given for them. ஓகே, நைஸ். அதை தவிர வந்து நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஸ்பெக்ட்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்றோமா? அவங்க டிமாண்ட் பண்ணா 2 வீலர்ஸ் கேட்டாங்கன்னா நாங்க அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஆமா, இட் டிபெண்ட்ஸ். அவங்க ஜஸ்ட் அட்ரஸ் வந்து கேட்டால் அட்ரஸ் கொடுப்போம். தே வாண்ட் இட் டு பி டெலிவர்ட் அட் ஹோம்னா அதுக்கு கால் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். So cycles or bicycles or bikes or car, anything. In addition to that, நம்ம சப்போஸ் இந்த சுத்தி பார்க்க வரவங்க அவங்களுக்கு வந்து இந்த ஐட்னரிஸ் கேட்பாங்க. அதுவும் ஐட்னரிஸ் வந்து we have. நமக்கு இப்போ வந்து அதுதான் நோட்டீஸ் போர்டில் நம்ம we update what are the available
ஆக்டிவிட்டீஸ் பாண்டியில். அது இல்லாமல் வந்து இஃப் தே வாண்ட் அ ப்ராப்பர் டூர்னாலும் நாங்கள் ட்ராவல்ஸ் மூலிமா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். பட் மோஸ்ட்லி தே வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் இண்டிவிஜுவல். தே டோன்ட் வாண்ட் அந்த மாதிரி செட்டப் இல்லை. அவங்க வரும்போதே ஒரு ஃபிக்ஸ்டாக வராங்க, இன்னைக்கு இது பார்க்கணும் அன்னைக்கு அது பார்க்கணும். ஸோ வி ஜஸ்ட் கைட் தம். அவங்க எங்கே இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது அதெல்லாம் கேட்டுப்பாங்க. ஹவு லாங் இட் டேக்ஸ் டு கோ தேர், வாட் ஆர் த நியர்பை பிளேசஸ், அந்த மாதிரி கேட்டுக்கிறாங்க. தவிர சோஃபா வி ஹவ் நாட் ஆஸ்ட் அந்த ரிக்வெஸ்ட் வந்ததில்லை. ஆமாம், அந்த மாதிரி அப்படி இருந்தால் நம்ம பிடிடிசிலே அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ டூரிசம்லேயே வந்து தே ஹாவ் அ ஹாஃப் டே டூர், 1 day tour. ஸோ அங்கே புக் பண்ணிவிட்டு அவங்க தே கேன் கவர் ஆல் த பிளேசஸ். இப்போ வந்து நீங்கள் நிறைய அம்யூனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க. லைக் உள்ள சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேருந்து அவங்க பயன்படுத்துகிற பொருள்லேருந்து வெளியே போகிற வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ வந்து யாராவது கஸ்டமர் சில பேர் வந்து கேட்குறாங்க, அம்யூனிட்டிஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அம்யூனிட்டிஸில் இல்லை, அது அப்பாற்பட்டு ஏதோ ஒரு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நம்ம ஆக்சுவலி வந்து இப்போ வந்து நம்ம ஃபுட் இன்னும் ஆரம்பிக்கல. பிகாஸ் இது வந்து ஹாஸ்டல் டைப்பில் இருக்கிறனால இந்த டிமாண்ட்ஸ் வந்து வேரி ஆகுது. ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம ஃபுட்டு ஆஃபர் பண்ணுற மாதிரி வர மாட்டேங்குது. பிகாஸ் த டைமிங்ஸ் சேஞ்ச். இப்போ வந்து இதே ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, 7 to 9 நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அந்த டைமிங்ஸ் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண முடியாது. பிகாஸ் சம் கெட் அப் லேட், சம் கோ ஏர்லி. ஸோ அந்த கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கனால ஜஸ்ட் வி ஆர் வெயிட்டிங் எப்படி பண்ணலான்னு அது யோசனை பண்ணிட்டு இருக்கோம். டில் தென் இஃப் தே ரிக்வெஸ்ட் அஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் வி கெட் தம். அதுக்கு நம்ம வந்து வெளியே அவுட் சோர்சிங், டெஃபினெட்லி இட்ஸ் அவுட் சோர்சிங். பட் இது வரைக்கும் அந்த ரெக்வஸ்ட் வந்ததில்லை. பிகாஸ் ஸ்விக்கியில் அவங்களே ஆர்டர் பண்ணிடுறாங்க, இங்கே வந்து டெலிவரியும் ஆகுது. ஸோ அந்த மாதிரி அவங்க கேட்டது இல்லை. பட் அவங்க கேட்குறத நாங்கள் கொடுக்குறோம். சப்போஸ் தே நீட் ஜாம், தே நீட் சம்திங், நாம நீங்கள் தான் வாங்கிக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணுறது இல்லை. சப்போஸ் தே நீட் சம்திங் வி ஆர் ப்ரொவைடிங் தம் வித் தட் விதவுட் காஸ்ட். அதை டிமாண்ட் பண்ணுறது இல்லை. அதுக்கு நம்ம ஃபுட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் டிமாண்ட் பண்ணுறது இல்லை. ஓகே, நைஸ், இன்ட்ரெஸ்டிங். இப்போ வந்து ஃபியூச்சரில் நீங்கள் அந்த ஃபுட்டையும் ஆட் வி வாண்ட் டு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும்னு எங்களுக்கு ஐடியா இருக்குது. அதுக்கு வந்து வி வாண்ட் டு மேக் அ டை அப் வித் சம் ரெஸ்டாரண்ட். ஏன்னா இப்போ வந்து லூஸில் கொடுக்குறாங்க. வி வாண்ட் பேக்டு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி வேணும். அது வந்து இது வரைக்கும் என்ன A to B கொடுக்குறாங்க. பட் காஸ்ட் வைஸ் பார்த்தா அது நமக்கு நாமினலாக இல்லை. அது ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணிக்கலாம். பட் ரெகுலராக அது பண்ணுறது தான் இட்ஸ். ஸோ வி ஆர் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் சம் ஸ்டார்ட் அப் ரெஸ்டாரண்ட்ஸ் டைப்ஸ் டு ப்ரொவைட் அஸ் இன் ஃபியூச்சர் ஆஃப் அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக். அது அப்ஸ்கேலிங்கில் அந்த ஒரு அது இருக்குது, அந்த ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து எந்த மாதிரி அம்யூனிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஃபுட்டு விஷயம் நீங்கள் ஃபியூச்சரில் அது ஒரு பிளான் கொடுக்குறோம். அதை தாண்டி இந்த ஃபுட்டெல்லாம் விட்டுட்டு இதை தாண்டி ஃபியூச்சரில் வந்துட்டு நான் வந்து இதுதான் பெஸ்ட் ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எந்த அம்யூனிட்டிஸ்லாம் இன்னும் ஆட் பண்ணால், இப்போ இருக்கிறத தாண்டி இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்? இப்போ நமக்கு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறதுனால வி ஆர் பிளானிங் ஃபார் அ மூவி நைட்ஸ் மாதிரி ஓப்பன் ஏரில் வந்து அது வீக்கெண்ட்ஸில் வரதுனால அது வந்து ப்ரொவைட் பண்ணலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதுவும் பிளான் பண்ணுறோம். வீக்கெண்ட் டின்னர்ஸும் பிளான் பண்ணியிருக்கோம். லைக் ஃபுல் ஹவுஸ் புக்கிங் இருந்தால் அவங்களுக்கு வந்து நாமினலாக ஒரு ஃபீஸ் கலெக்ட் பண்ணி சம் ஃபுட்டு ஒரு பஃபே மாதிரி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ மியூசிக்கும் டெரஸில் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஐடியா இருக்குது. பட் என்னன்னா தே ப்ரிஃபர் த ஓன். அதான் அதனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரே குரூப்பாக இருந்தால் பரவாயில்ல, 4-5 குரூப் இருக்கும்போது நாம் கொடுக்குற மியூசிக் அவங்களுக்கு பிடிக்காம போகிறதுனால அது என்ன அது ஆப்ஷன்ஸ்லேயே வச்சுருக்கோம். ஃபர்தர் மோர் அம்யூனிட்டிஸ்னா வி வாண்ட் டு ஹேவ் சம் 2-wheeler நம்ம சைட்லேயே வச்சுக்கலாம். அது ஃபியூச்சர் டவுன் த லைன் வந்து பைசைக்கிள்ஸு 2-wheelers வந்து நம்ம ஹவுஸில் நம்ம வச்சுக்கிட்டு ரெண்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி நாமினலாக ரெண்ட் பண்ணலாம். அந்த ஐடியாஸும் இருக்குது நமக்கு. ஸோ போக போக தான் வில் ஹாவ் அன் ஐடியா வாட் வில் பி த ஃபர்தர் கெஸ்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கலான்னு இருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம கெட்டில்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், டீ பேக்ஸ் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது, காஃபி ப்ரொவைட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா வந்து மில்க் பவுடர் ஆர் மில்கே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த எக்ஸ்பைரி டேட்ஸ் அதெல்லாம் என்ஷூர் பண்ணி அந்த மாதிரி டெஃபினெட்லி வில் சி. இப்போ வந்து ஒரு நம்ம ஹோம் ஸ்டேஸில் வந்து ஒரு மில்க் பேக்கெட் ப்ரொவைட் பண்ணுறோம், அவங்க அதை யூஸ் பண்ணல, அவங்க செக் அவுட் பண்ணும்போது 2 days ஆஃப்டர் ஆல்சோ மில்க் பேக்கெட் இஸ் ரிமைனிங்னா வி டோன்ட் கிவ் தட் டு த நெக்ஸ்ட் கஸ்டமர். அது வந்து நாங்கள் பர்சனல் யூஸுக்கு எடுத்துக்கிட்டு அது நல்லா இருந்தால் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா த்ரோ பண்ணிவிடுவோம். வி சி டு வி தட் இஸ் ஃப்ரெஷ்.
மில்க் ப்ரொவைட் வந்து அன்னைக்கு நமக்கு பாண்ட்லேயில் வந்து அன்னன்னைக்கு டேட் போட்டே வரும். ஸோ என்னைக்கு செக்இன் ஆகிறாங்களோ அந்த டேட் உண்டான இது தான் கொடுக்குறோம். இந்த டீ சாச்சட்ஸ்லாம் எந்த அளவுக்கு அதில் எக்ஸ்பைரிலாம் இருக்கான்னு தெரியல. பட் வி கிவ் இன் அமௌண்ட்ஸ் தட் தே யூஸ். அது அந்த எக்ஸ்ட்ராவும் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஸோ நமக்கு ரன்னிங்கில் போகிறதுனால நாங்கள் ரொம்ப ஸ்டாக் பண்ணுறதில்ல. அப்பப்போ நாங்கள் வாங்கி கொடுக்குறதுனால ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி எக்ஸ்பைர்டாக இருக்காது. அண்ட் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம ஹோம் ஸ்டேயில் ஈவன் ப்ரொவிஷன்ஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். லைக் ரைஸு, தால், எவ்ரி திங் யூஸ் டு கிவ். பட் அது வந்து இந்த ப்ராப்ளம்னால அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நாங்கள் ஒரு ஸ்டாக் பண்ணிட்டா சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து அப்படியே தங்கி போய் வேஸ்ட்டாக போகிறதுனால வி ஸ்டாப் கிவிங் தட். அது இப்போ நம்ம ப்ரொவிஷன்ஸை ஸ்டாப் பண்ணி அதுக்கு பதிலாக நாங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட் டு இஃப் யூ ஆர் கோயிங் டு கிவ் தட் திங் வி ஷுட் ஹாவ் எ ஷெஃப். ஒரு ஷெஃப் வந்து குக் பண்ணி இப்போ ரிமோட் ஏரியாஸ் எல்லாம், அதாவது நியர்பை ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லை, கொஞ்சம் தூரமாக இருக்காங்க, தே ஹாவ் டு ப்ரொவைட் ஃபுட் கம்பல்சரி டு த கெஸ்ட்னா வி கேன் ஸ்டாக் ஆல் த ப்ரொவிஷன்ஸ் அண்ட் வி வில் ஹாவ் எ ஷெஃப். ஸோ அது ரவுண்டாக போயிட்டே இருக்கும். பட் நம்ம வந்து இந்த மாதிரி ஹோம் ஸ்டேயில் வந்து ஜஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் ஒண்டி கொடுத்துட்டு இருந்தா that will have a backlog and we have to keep checking. So அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. நம்ம கரெக்ட். So we plan accordingly that doesn't go along. அந்த ஸ்டாக்கிங்கை வந்து நாங்க ரொம்ப பண்றது இல்ல. ஆன் டே இது நம்ம ரொட்டேஷன்ல போயிட்டே இருக்கு. அது ஏன்னா எல்லாமே இங்க அவேலபிளா இருக்கு, எதுக்கு ஸ்டாக் பண்றது? and then we buy in bulk like coffee na it is a sachet 2 rupees or 3 rupees sachet. It's not like 100 grams 200 grams வாங்கி அது பாட்டில்ல போட்டு வைக்கிறது கிடையாது. ஆன் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் நாங்க பண்றோம். அதே மாதிரி டிப் சாச்சஸும் சரி, மில்க்கும் சரி, we give it in small amounts so that it runs quickly. It doesn't we don't அது பரவாயில்லை. ஆமா, அதுதான் யூஸ் அண்ட் த்ரோ தான் பெட்டரா இருக்கு. அண்ட் மில்க் we take care that it is fresh every day. அது ஒண்டி முதல் மில்க் பவுடர் கொடுத்துட்டு இருந்தோம். பட் நிறைய கெஸ்ட் வந்து அது லைக் பண்ணல. ஸோ இப்போ மில்க் பேக்கெட்ஸாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது டெஃபினட்டாக அது அவங்களுக்கு ஹெல்ப் ஆகுது. கிட்ஸ் இருந்தாலும் சரி, ஓல்ட் பீப்புளாக இருந்தாலும் சரி, இட்ஸ் ரியலி ஹெல்பிங் தெம். ஸோ அதை நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ எங்களோட ஹோம் ஸ்டேயில் வந்து பே ஹோம் ஸ்டார்ட் பண்ணும்போது யூனிக்னஸ் வந்து இதில் தான் ஆரம்பிச்சது. ஏன்னா நிறைய ஹோம் ஸ்டேஸில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. பட் தே டோன்ட் தே கிவ் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருந்தே தவிர தே டோன்ட் கிவ் திஸ் திங்ஸ் டு த கெஸ்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் தெம்செல்ஸ். அதாவது இந்த பிரெட்டு, பட்டர், ஜாம் அதெல்லாம் வந்து யாரும் ஸ்டாக் பண்ணி கொடுக்கறது இல்லை. ஆனால் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சதுல அது நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. அது ஒரு பாயிண்டாக யூனிக்காக இருந்தது. அதாவது இவங்க இதெல்லாம் ரிவ்யூஸ்லாம் படிக்கும்போது தே கிவ் ஆல் த திங், அது ரிவ்யூஸ் நல்லா வந்துச்சு. ஸோ வி கண்டினியூ டு கோ லைக் தட். அதிலே ப்ரொவைட் பண்ணி மில்க்கு, அந்த பிரெட்டு, மேகி அதெல்லாம் நாங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் ஒரு ஹோம் ஸ்டே பிஸ்னஸில் காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பீட் பண்ணி ரொம்ப யூனிக்காக எப்படி மேலே வருது அப்படிங்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஹோம் ஸ்டே பிஸ்னஸை இன்னும் சூப்பராக ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் பண்ணணும், எந்த மாதிரி லைசன்ஸ் தேவைப்படும், எந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த வந்து அமைக்கிறது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பாசல் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த கோர்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.